சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது பெலிஸ்தியனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சியோன் குமாரத்திகள், எருசலேமின் குமாரத்திகள் பாடினார்கள். இந்த வார்த்தையை அவங்க எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம எப்ராஹிமை ஆசீர்வதிக்கும் போது, மனாசையை ஆசீர்வதிக்கும் போது அங்கே மோசே தீர்க்கதரிசனமாய் அவர்களை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். அவர்கள் ஒருத்தர் 1000 பேர், இன்னொருத்தர் 10000 பேரையும் துரத்துவான் என்று. இது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நம்ம அந்த பெண்டட்டுக்கு பார்த்திங்கன்னா, அந்த பஞ்சாங்கமத்திலேயே அநேக முறை என்ன செய்கிறது, இது சொல்லுகிறது. ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சிருக்கிறார். உங்களில் ஒருவன், நமக்கு ஒருத்தனுடைய ஸ்ட்ரென்த் 1000 பேர், 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை 10,000 நம்ம துரத்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தாவீதும் அங்கே சவுல் ராஜாவும் அந்த கோலியாத்தை கொண்டு திரும்பி வருகிற போது ஸ்திரீகள் இப்படி பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடின போது பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் தாவீதின் மேலே பொறாமை கொண்டான் என்று பார்க்கிறோம். பொறாமை அங்கே காய்மிகாரமாய் பார்த்தான் அப்படின்னா என்னென்னா, பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் சந்தேகத்தோடு கூட பார்த்தான் என்றும், அதே போல் பொறாமையோடு கூட பார்த்தான் என்றும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையா பைபிளில் பொறாமையோடு கூட பார்த்தான் என்று பார்க்கிறோம். சொல்கிறான், இன்னும் தாவீதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒன்று தான் இருக்குது, ராஜாங்கம் மாத்திரம்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே அவனுக்கு செய்கிறீர்கள் என்று அவன் மேலே பொறாமை கொண்டான். பாருங்க, நான் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் போன வாரத்திலே தியானித்து கொண்டு வந்தோம். சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் தேவ ஆவியானவர் அவனை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டு போகும்போது, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது, நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். நிரப்பின போது அவன் நார்மலாகவே சவுல் ராஜா இல்லை. அப்பப்போ அவனை என்ன செய்யும், அம்மா தொந்தரவு பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல சேட்டைகளை எல்லாம் அவர் செய்வார். இல்லை, அந்த சில வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்க்குறோம். 1 சாமுவேல் 16:14 இது இருக்குது. அதே போல் இப்போ வாசித்த 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது, 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ளே அது பல பிரச்சனைகளை எல்லாம் செய்தது என்று பார்க்கிறோம். இப்போ அந்த பொல்லாத ஆவி சவுல் ராஜாவுக்குள்ளே இருந்தபடினாலே தாவீதை இந்த ஆவி என்னென்னமெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னுடைய பிரசங்கமே. அல்லேலூயா. இன்றைக்கி தாவீதை அது என்னென்னமெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா துரத்தி கொண்டிருக்கும் போது தாவீதுக்கு சப்போர்ட்டாக இருந்த சப்போர்ட்டாக அவருக்கு உதவி செய்தவர்களை சவுல் ராஜா என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம். யோனாத்தானை குறித்தும், சொந்த மகனையே என்ன செய்தார், கொல்ல நினைத்தார். 85 ஆசாரியர்களை கொன்றார். இல்லை, பல காரியங்களை எல்லாம் அவன் அஞ்ஞனமாக்குறவர்களை தேடி போனார் என்று அடுத்த வாரத்தில் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
தாவீதின் மேலே பொறாமை உள்ளவனாக தாவீதுக்கு சவுல் ராஜா செய்த 3 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 முறை ஈட்டியால் கொலை செய்ய முயற்சிக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமான தந்திரமான காரியத்தை செய்கிறார். எப்படின்னா, அவர் சாகணும் அப்படிங்கிறதுக்காக. 3வது விஷயம் என்னன்னா, 13 வருடம் வனாந்தரத்திலேயே தாவீதை துரத்தி எப்படியாவது அவனை கொன்று விட வேண்டும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 2 முறை ஈட்டியால் கொலை செய்ய முயற்சித்தல். 2வது விஷயம், தாவீதுக்கு விரோதமான சில உபாய தந்திரங்களை செய்கிறது. 3வது விஷயம் என்னன்னா, 13 வருடங்கள் வனாந்தரத்தில் தாவீதை கொலை செய்வதற்காக துரத்தின சம்பவத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா பாருங்க, 2 முறை ஈட்டியால் கொலை செய்ய முயற்சித்தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கிறோம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்திருந்தான். இன்னொரு வசனம் பாருங்க. 2வது விஷயம் எங்கே குத்தினார்? 19ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கும். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேலே வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். 2 விசை அந்த ஈட்டினால அவர் குத்துவதற்கு ட்ரை பண்ணாரு. ஆனால் தாவீது விலகி என்ன செய்தார்? அவர் போனார் என்று பாருங்க. தாவீது இப்படியெல்லாம் துரோகம் பண்றாரு, நம்ம கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று தாவீது கண்டபோதும் கூட சவுலை விட்டு விலகி போகவே இல்லை. அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். சவுல் ராஜாவுக்கு அவனுடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு தீங்கு செய்வதே அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் சவுல் ராஜாவுக்கு அந்த மாதிரி தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் அவர் அதிகமாக நினைத்தார் என்று பார்க்கிறோம். 2 விசை அவரை கொலை செய்வதற்கு ஈட்டியை எடுத்து அவர் குத்தினார். 2 தடவையும் அவர் விலகி போனார். ஏனென்றால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த எய்கிற ஈட்டிக்கும் அம்புக்கும் ஆண்டவர் அவனை தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இதை ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணோம்னா, சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். தாவீது ராஜா சபைக்கு அடையாளமாக, சபை விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏன் சாத்தானும் தள்ளப்பட்டவன், இந்த சவுல் ராஜாவும் சிங்காசனத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசு எப்படி கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறவனாய், எப்படி விழுங்கலாமோ என்று, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது போல இந்த சவுல் ராஜாவும் என்ன செய்கிறார் அப்படின்னா, இங்கே தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும், அவனை சாகடித்து விட வேண்டும் என்று பொறாம கண்ணோட்டத்தில் காய்மிகாரமாய் அவனை துரத்தி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
இப்போ இவனுக்கு பிசாசுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? பிசாசு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னோடு கூட சேர்ந்து வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் பேசுகிறேன், எல்லாம் செவி கொடுத்து நீங்கள் கேளுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் 8வது வசனத்தை, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமட்டு உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 10வது வசனம், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்மை சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 12வது வசனத்தில் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகியால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் களி கூறுங்கள். இப்போ நம்மை குறித்து சொல்றாரு. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன். பரலோகத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் இருக்கிறவர்களே, நீங்க பாருங்க, உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து அவன் என்ன செய்கிறானா, மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும். யாரடா? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. நம்மை விட அவனுக்கு தான் அதிகமாக தெரியும். ஏசப்பா சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போறார் அப்படிங்கிறதை குறித்து. ஆமென். நம்ம நான் கிளாஸில் சொல்லுவேன், பிசாசானவனை எதுக்கு வேணுனாலும் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் அவனை சோம்பேறின்னு ஒரு நாளும் நம்ம சொல்லவே முடியாது. அப்படிதானே? சோம்பேறியே கிடையாது அவன். ஏன்னா ஆதியிலிருந்து அவனுடைய ராஜ்யத்திற்கென்று பல நரக ஆக்கினைக்கென்று அநேகரை அவன் தயார்படுத்துகிறதிலே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் அவனுடைய காரியத்தை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வர்றான். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பாருங்க, அதை விட பெரிய காரியங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மீது, அதை குறிப்பாக அவனுடைய டார்கெட்லாம் யார் தெரியுங்களா? அவனுக்கு மற்ற மனுஷர்களை பார்த்து அவனுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க யாருக்குள்ள இருக்கிறாங்க? பிசாசுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய டார்கெட் யார்னா தேவ பிள்ளைகள் தான். அந்த தேவ பிள்ளைகளை எப்படியாவது எதிலையாவது விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மேல அக்கினி ஆஸ்திரங்களை என்ன செய்கிறான்? சவலை போல எய்து கொண்டே இருக்கிறான். அக்கினி ஆஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். எபேசியருக்கு அந்த நிருபத்துக்கு என்னோடு கூட வாங்க. எபேசியர் எதுக்கு 6ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நீங்கள் நில்லுங்க. அவன் நம்ம மேல அம்பை எய்து கொண்டே இருக்கிறான். இங்கே பைபிளில் வாசிக்கிறோம், அக்கினி ஆஸ்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் என்னென்றால், அம்பை எடுத்து
இந்த தார் போன்ற அந்த பொருள், அந்த தார் பார்த்துருக்கீங்களா, ரோட்டில் தார் ஊற்றுறாங்கல்ல, அந்த தாரில் முக்கி அதில் நெருப்பை பற்ற வைத்து எரிகிறதற்கு பேர் தான் என்னதான் அக்னி ஆஸ்திரங்கள் என்று சொல்லுவார்கள். அது உடம்புல பட்டுதுன்னா அவ்வளவு பலவீனத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அப்படி அந்த காலத்திலே, ரோமருடைய காலத்திலே, கிரேக்கருடைய காலத்திலே எல்லாம் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அக்னி ஆஸ்திரங்கள். அந்த அக்னி பிசாசானவன் எய்கிற ஒரு அம்பா இருந்தால் பரவாயில்ல, 2 அம்பா இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் நம்மேலே அந்த அக்னி ஆஸ்திரங்களை விடும்போதெல்லாம் பிசாசானவன் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தாவீதோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவன் எய்கிற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை தள்ளி விடுகிறார், நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவன் திருப்பி அவன் விட்ட அன்பு அவனுக்கே என்ன செய்யுது, திரும்பி போகிறதா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இங்கே பைபிள் சொல்லுது, தாவீது மேலே சவுல் ராஜா எப்படி அந்த அம்புகளை எய்தது போல உங்கள் மேலும் சாத்தானானவன் தன்னுடைய இந்த பொல்லாத இந்த கடைசி காலத்தில் அல்லேலூயா பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்து கொண்டவர்களாயும் நீங்க நில்லுங்க என்கிறார். அதனால விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்துனா என்னது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு அதாவது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே அடிப்படையானது எதுதான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு, விசுவாசம்தான். நம்ம விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம், அப்படிதானே? விசுவாசத்தினால தான் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆகவே நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு பேதுருவுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணார். அப்படின்னா நமக்கு அதிகமான ஜெபங்கள் என்ன செய்யுது, தேவைப்படி. இன்னைக்கும் கர்த்தர் நமக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறார் பிதாவினுடைய வலது பாரிசத்தில். இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது யாருடைய வேலை, நம்முடைய வேலை. இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் அதிகரிக்குன்னு பைபிள் சொல்லலை, அப்படிதானே? விசுவாசம் அதிகரிக்கும் பைபிள் சொல்லியிருக்கு இல்லை. விசுவாசம் குறைந்து போகும் என்றும் விசுவாசத்திற்கு துரோகம் உண்டாகும் என்றும் பைபிள் இருக்கிறது. யூதா நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று பைபிள் இருக்கிறது. ஆகவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வரும்போது விசுவாசத்தை அவர் காண்பாரோ என்று அந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அதே போல் விசுவாசமும் என்ன செய்யும், தணிந்து போகும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஏன்னா தணிந்து போகும்போது பிசாசானவன் எய்கிற அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நம்ம பிடிச்சி ஸ்ட்ராங்காக நின்று நம்ம என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாத அளவுக்கு சரீரத்தில் விசுவாசத்துக்கு பலவீனம் வந்துவிடும். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருங்க, உறுதியாக இருங்க. விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கன்னு யூதா நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை இந்த நல் மனசாட்சியிலே நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை பிடிச்சி ஸ்ட்ராங்காக நின்னுங்க. அவன் எந்த பக்கம் எய்தாலும் அவைகளெல்லாம் அவித்து போடத்தக்கதாக இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு நிற்கணும். வழி விலகி போயிடக்கூடாது, விசுவாசத்தில் குன்றிவிடக்கூடாது. விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்தளம் போட்டு அஸ்திபாரத்தை போட்டு நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவர்கள் அதில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். பாருங்க, கொஞ்சம் கூட விசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, துரோகத்தை செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் ராஜா தாவீதை எய்யும் போது வில்லு அம்புகளினாலே எய்யும் போது என்ன செய்தார், கர்த்தர் தப்புவித்து. அதுக்கு மேலே நீங்கள் விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்னா அதுக்கு மேலே கர்த்தர் நம்மோடு கூட. நம்ம விசுவாசிக்கிறவர் யாரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் தானே விசுவாசி. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன நான் யாரப்பா விசுவாசிக்கிறேன், அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் என்னை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பது நமக்கு தெரியும். அவன் எத்தனை வேணாலும் எயிட்டுமே, ஹல்லேலூயா. அவன் எத்தனை வேணாலும் நம்ம மேலே கல்லுகளை போடட்டும், எத்தனை எரிபந்தங்களை நம்ம மேலே போடட்டும்,
ஆனால் ஒன்றும் ஆகாமல் நம்முடைய விசுவாசத்துக்கு மேலே ஒரு ஷீல்டு கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நம்மனால முடிஞ்ச விசுவாசத்தை தேவன் மேலே வைப்போம், விசுவாசத்தை உறுதியாக இருப்போம். அதுக்கு மேலே வருகிறத யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு அநேகர் பிசாசு எய்கிற அம்பிலே இன்னைக்கு அநேகர் கீழே விழுந்திருக்கிறாங்க, தவறி போயிருக்கிறாங்க, அவங்க பின்வாங்கி போயிருக்கிறார்கள். ஏன்னா தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள அதிகமான விசுவாசம் இல்லாத காரணத்தினால விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவில்லை, ஸ்ட்ராங்காக நிற்கலை. அதனால அவங்க என்ன செய்தாங்க? வழி விலகி அவன் விட்ட அன்புல மாட்டிக்கொண்டார்கள், அவன் விட்ட வலையில சிக்கி கொண்டார்கள் என்று நம்மளால சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் தினம் தினம், ஒரு நாள் மாத்திரம் தினம் தினம் என்ன செய்வான்? எய்வான் என்று பார்க்கிறோம். தினம் தினம் எய்வான். ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய கேடகத்தை பிடித்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம உறுதியாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தந்திரங்களை, சில உபாய தந்திரங்களை எல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 16 25 வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு சில வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 16 18 16 வாசிங்க. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக அவன் போக்குவரத்துமாய் இருந்தான். என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் தாவீதின் மேலே விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு, சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துன்னு சொல்லி ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை சாத்தான் செய்தது போலவே யார் செய்கிறா? சவுல் ராஜா தாவீதுக்கு செய்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனுடைய கை எம்எல் நான் சாகடிக்க வேண்டாம், பெலிஸ்தியரே இவனை சாகடிக்கட்டும், அவங்களுடைய கரம் இவன் மேலே இருக்கட்டும் என்று உபாய தந்திரங்களை யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? அதற்கு ஃபஸ்ட்டு காரியமாக தன்னுடைய மகளை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க விரும்புகிறேன் என்று அவன் சொன்னான். சவுல் ராஜா சொல்கிறான். ஏன் அப்படின்னா, மகளை திருமணம் பண்ணி கொடுத்தா மகன் நான் சொல்கிறதெல்லாம் என்ன செய்வா? மேராப் செய்வாள் என்று சொல்லி அவனை இப்போ ஒரு கணக்கு போட்டு என்ன செய்கிறா? கொடுக்குறேங்கிறான். அப்புறம் தாவீது சொல்கிறாரு, இல்லை இது என்ன செய்வேன், இது நான் ராஜாவுக்கு மருமகனாப்பது நான் ஏமாத்துறோம். இந்த மாதிரி விஷயத்தில் தாவீதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனாலும் பொறுமையாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பெண் கொடுக்குற அந்த காலம் வந்தபோது சவுல் ராஜா தாவீதை ஏமாத்துறார். ஏமாற்றி அதை வேற ஒருத்தனுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். பாரு, தாவீது இந்த இடத்துல ஏமாற்றப்பட்டு போகிறார். இல்லை, அவன் சொல்கிறான், நீ அவனை ஒரு பெரிய அதிகாரியாக்கி யுத்தங்களை நடத்துவதற்கும் போகிறதுக்கும் வரதற்கும் அவனை ஏற்பாடு செய்கிறார். எதற்காகனா, அவனுடைய இன்டென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய உள்ளான நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறது? தாவீதை அழிக்க வேண்டும். அதுக்கு இவன் ஏதோ யுத்தத்தை நடத்த படைத்தளபதியாக நியமித்தான் என்பதற்காக போய் தேசத்தை ஜெயிப்பதற்காக மற்றவங்களாம் நினைப்பாங்க. ஆனால் இவனுடைய நோக்கம் என்னன்னா, பெலிஸ்தியர்களான இவன் அழிய வேண்டும் என்பதே இவனுடைய தந்திரமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே பெலிஸ்தியருடைய கைக்கும் கர்த்தர் தப்புவித்து காத்தார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, சவுல் ராஜா அங்கே இந்த கோலியாத் தினம் தினம் என்ன செய்தான்? அந்த மலையின் மேலே நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 40 நாள் கொக்கரித்தான். என்னது? நீங்கள் ஒத்தைய எங்கோட எவன் சண்டைக்கு வரானோ, உங்களில் எவன் என்னை ஜெயிக்கிறானோ, உங்களுக்கு நான் ஜெயித்த பிறகு நாங்கள் தோற்று போனோம் என்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும். ஒருவேளை நான் ஜெயித்துட்டேன்னா நீங்கள் எல்லாரும், இஸ்ரவேலர் எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும். பாருங்கள், 40 நாள் வரைக்கும் அவன் நின்று இதே மாதிரி சவுண்ட் விட்டுட்டே இருக்கிறான். இஸ்ரவேலில் எங்கும் பயங்கரமான ஒரு கலக்கம், ஒரு பயம். ஏன்னா அவனை பார்த்தா நம்ம தேசத்தில் சவுல் ராஜாவே இருக்கிறதுல அவர் தான் பெருசு, எல்லாரும் அவருடைய தோளுக்கு கீழே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் சவுல் ராஜாவை விட ஒரு பெரிய ஆள் என்ன செய்கிறான்? 9 அடிக்கு அவன் நின்று கொண்டிருக்கிறான், ஈட்டியை வைத்திருக்கிறான்,
பைபிளில் சொல்லப்பட்டிருக்க, அவன் சின்ன வயதுலேருந்தே யுத்தத்திலே தேறினவன், சின்ன வயசுலேருந்தே யுத்தத்தை பண்ணுகிறவன். அவனை கேள்விப்பட்ட உடனே நல்ல கேடகம் இருக்கிறது, அவன் கையில் ஈட்டி இருக்கிறது, நல்ல ஹெல்மெட் போட்டிருக்கிறான், யுத்தத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் போட்டு வந்து பயங்கரமாக வந்து நிற்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் அவனோடு கூட ஒத்தைக்கு சண்டைக்கு போவதற்கு ஆளே கிடையாது, ஆளே இல்லை. எல்லாரும் பயந்துட்டு இருந்திருக்கிறாங்க, நடுங்கி கொண்டு, இன்க்ளூட் ராஜா கூட நடுங்கி கொண்டு இருந்தார், என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு. இப்போ அந்த நேரத்தில் வாய் விடுறாரு. என்ன வாய் விடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கோலியாத்தை கொள்கிறவனுக்கு 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா என்ன செய்வாராம்? அந்த கோலியாத்தை கொன்றால் ராஜா என்ன செய்வாராம்? அவருக்கு படிங்க, என்ன ராஜா என்ன செய்வாராம்? அவன் ராஜா மிகவும் அவனை ஐஸ்வர்யவான் ஆக்குவாராம். ரெண்டாவது என்ன? தன்னுடைய பெண்ணை கொடுப்பாருன்னு சொல்றாரு. ஒன்னா அவன் ஐஸ்வர்யவான் ஆக்குவாரு. ரெண்டாவது என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய பெண்ணை குமார்த்தியை தந்து, அடுத்து அவனுடைய தகப்பனுக்கு போகிறார். தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியமும் கொடுப்பார் என்றார்கள். இவனை கொன்றார். எவ்வளோ இந்த மாதிரி வாய் விட்டார். ஆனால் தாவீது கொன்று அந்த பெலிஸ்தீனை கொன்று விட்டு திரும்பி வந்தபோது இதெல்லாம் கொடுத்தாரா? இதெல்லாம் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே அவர் என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. 5 விசா கொடுக்கலீங்க. தாவீதை கொன்றதுக்கு பொறாமைதான் பட்டார். ஜனங்கள் எல்லாம் அவனுடைய தாவீதனுடைய புகழ்ச்சியை அவனுக்கு நான் என்ன செய்ய முடியல, தாங்கவில்லை. ஆனால் தாவீதனுடைய எண்ணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை இதெல்லாம் கேட்குறான். பட் இந்த மாதிரி சம்பவங்கள் ஐஸ்வர்யவானாக்குவேன் என்றும், சவுல் ராஜா அவனுடைய குமாரத்தையை உனக்கு அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்றும், அவங்க அப்பா வீட்டை ஆசீர்வதிப்பார் என்றும் இப்படி எல்லாம் வந்து சொல்றான். சொன்ன போதும் கூட தாவீது இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தைக்கு ஆசைப்பட்டு தாவீது போய் யாரை கொலை செய்யலை? கோலியாத்தை அவன் கொலை செய்யவில்லை. இதுக்கெல்லாம் தாவீது பயப்பட்டான். ஒரே ஒரு திங்கு தான் அவனுடைய மைண்டில் இருந்தது. என்னன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை அவன் நிந்திக்கிறதுக்கு அவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், அது மட்டும்தான் அவனுடைய மைண்டில் இருந்துச்சு. ராஜா கொடுக்குற பணத்தின் மேலே, சொத்துக்களின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே, அவனுக்கு கொடுக்குற பொண்ணு மேலே, பெண்கள் மீது என்ன செய்யலை, அவனுடைய குமாரத்திகள் மீது அவனுக்கு ஆசை கிடையவே கிடையாது. அவனுடைய தாவீதுடைய சவுல் ராஜானுடைய இன்டென்ஷன் வேறையா இருந்தது, தாவீதனுடைய இன்டென்ஷன் வேறையா இருந்தது. இதுக்கெல்லாம் ஆசைப்படலை. நீங்கள் பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள், எந்த இடத்துல யாதவனுடைய குமாரத்தியை கொடுப்பேன் என்று சொன்னீரே, உன் குமாரத்தை கொடுத்தானான்னு கேட்டாரா? இல்லவே இல்லை. இங்கே சவுல் ராஜா தான் வாண்டடா என்ன செய்கிறார்? அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு நோக்கத்தை வைத்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அழிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மனசு ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட. அதனால தாவீது ஃபீல் பண்ணவே இல்லை, ஏமாற்றம் அடைந்து கொடுக்காம இருக்கிறதே கஷ்டம். ஏன்னா ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணால் யாரு தான் வேண்டாம், இவரும் ஓகே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் எல்லாம் ஒரு பெரிய விருப்பம் தாவீதுக்கு இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சவுலுடைய 2வது மகள் மீகால் வந்து யாரை நேசித்தாள் என்று பார்க்கிறோம்? தாவீதை அதிகமாக நேசித்தான். இது வந்து சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்ச போது பாருங்க, சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்ச போது சந்தோஷப்பட்டான். அவனுடைய சந்தோஷத்துல கூட ஒரு வஞ்சனை இருக்கிறது. என்னண்டா, மூத்த மகன் அந்த மாதிரி செய்ய மாட்டான், இளைய மகள் நம்முடைய பேச்சை கேட்டு தாவீது ஏதோ சாப்பிட்ற நேரத்தில் விஷத்தை கலந்து என்ன செய்வான், கொடுப்பான், அல்லது தலையாணியை வச்சு சாகடிப்பா, அல்லது ஏதாவது கத்தி எடுத்து குத்தி அவன் கொண்டு சொன்னால் செஞ்சிடுவா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இவர் என்ன செய்கிறாரு, நோக்கத்தோடு கூட அப்படி சந்தோஷப்பட்டான். பொண்ணத்து அவன் நேசித்ததுனால என்ன செய்யலை, அம்மா நேசித்தா இவங்க 2 பேரும் பழகி இருக்கிறாங்க, நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் சந்தோஷப்படவில்லை. அவனுடைய உள்நோக்கமே வேற. நம்ம பேச்சு கேட்டு இவளை சாகடிச்சிருவா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் என்ன செய்தான் அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க அந்த வசனத்தை, 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் ராஜா
அப்பொழுது சவுல் ராஜ பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனித்தோலினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாக இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீதை பெலிஸ்தியரின் கையினால் விழப்படுவதே எண்ணமா, அதுதான் அவனுடைய எண்ணமே. ஒன்று சத்துருக்களுடைய கையில் என்ன செய்யணும். இப்போ என்ன செய்கிறான், அப்படி மீகாலை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய் அப்படின்னா, பெலிஸ்தியர் இடத்திற்கு போயிட்டு அவன் கேட்குற ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்களுக்கு விருத்த சேதனம், அவனை கொன்று விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அதை அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று அதை கேட்டான் சவுல் ராஜா. எதுவும் பரிசை கேட்கல, ஒன்று கேட்கல, அதை கேட்கல, இது கேட்கல. இப்படி கேட்டதுனால அவனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்களா, என்னது, பெலிஸ்தியராலே இவன் கொல்லப்பட வேண்டும் என்கிற காரியம்தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் தாவீது கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு என்ன செய்கிறார், 200 பேரை வெட்டுறார். 200 பேர், இவன் கேட்டது 100 பேர். ஆனால் 200 பேரை வெட்டி அவனுக்கு அந்த காரியத்தை கொண்டு வந்து காண்பித்தான் என்று பார்க்க, அப்பொழுது அவனுக்கு அதை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். தந்திரம், மோசமான தந்திரம் இல்லை. இன்னைக்கு பிசாசு கூட பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சவுல் ராஜா யாருக்கு அடையாளமாக இருக்கிறாரு, பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லை. பயங்கரமான ஒரு தந்திரம் செய்தா பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளை வைத்து 2 பிள்ளைகளை வைத்து தந்திரம் செய்தான். 2வது பெலிஸ்தியருடைய கரங்களினாலே சாக வேண்டும் என்று உபாய தந்திரங்களை யோசித்து அதுக்கு தகுந்த ஐடியாவை பண்ணி அந்த மாதிரி காரியத்தை சரி. ஏன்னா இவனால் கொல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் தெரிஞ்சபடினால இந்த மாதிரி பெலிஸ்தியர் இடத்துல அவன் ஒப்பு கொடுக்குறான். தன்னுடைய பிள்ளைகளினாலே ஒரு காரியம் நடக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யலை, அவன் நிறைவேற்றவே இல்லை, கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. இப்படி பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு இப்படியெல்லாம் தந்திரங்களை செய்வான். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம பாஸ் மூலமாக வரும், நம்ம பெரிய ஹெச்ஓடி மூலமாக வரலாம், நமக்கு மேலே டாப்பில் இருக்கவங்களுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் மூலமாக என்ன செய்யலாம், வரலாம். ஏன் நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போகாட்டி வீட்டில் இருந்தீங்க, பக்கத்து வீட்டுக்காரனால கூட என்ன செய்யலாம், பிசாசு தந்திரங்கள் வரும். குடும்பத்தாரு கூட சில நேரத்தில் எங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கமெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட குடும்பத்தாரிலேருந்து யாராவது ஒன்று செய்வாங்க, ஒருத்தர் எழும்புவார்கள். யாரை கொண்டாய்களும் பிசாசு ஏதாவது செய்ய நினைப்பான், தந்திரமான காரியங்களை அவன் யோசிப்பான். நம்முடைய யுத்தம் பார்த்தீங்கன்னா அடித்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இப்படிப்பட்ட யுத்தம் அல்ல. அவன் நமக்கு செய்கிற யுத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பிரிச்சுவல் வார் தான் பண்ணுறான். ஆவிக்குரிய சண்டை தான் நம்மோடு கூட போகிற சிந்தனைகள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, இல்லை நம்முடைய இருதயத்தில் வருகிற காரியங்கள் மூலமாக, பேச்சு மூலமாக, இப்படி தான் பிசாசு என்ன செய்கிறான், ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் நம்மோடு கூட அவன் யுத்தம் பண்ணுகிறான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அந்த 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்கிறார். இங்கே பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு கடைசியாக 10வது வசனம்ல, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நிறைய தந்திரமான வேலைகளையெல்லாம் செய்வாங்க. அந்த தந்திரமான வேலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவன் சிக்கக்கூடாது. திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்படுங்க. ஆமென். பலப்படும் போது சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம எளிதாக மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்னன்னா, தந்திரம் என்ற கிரேக்க பதத்திற்கு மெத்தோடேட்டா அப்படின்னு சொல்லி பெயர். என்னது? மெத்தோடேட்டா அப்படின்னா என்னன்னா, பொருள் என்னன்னா கபடமான கலைகள். கலைகள்னா தெரியுதுல்ல, கபடமான நம்ம அப்படியே இது பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏமாற்று வேலை இருக்குது, அதே போல் சூது அப்படிங்கிற காரியம் இருக்குது, வஞ்சனை இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்வாங்க, மெத்தடேட்டா என்று சொல்லுவார்களாம். தாவீது இந்த 3 காரியத்தினாலும் என்ன செய்தான், வஞ்சிக்கப்பட்டான். தந்திரங்கள் அவனுக்கு செய்யப்பட்டது. ஆமென். ஆனால் நம்ம பிசாசு, இங்கே பைபிள் சொல்லுது, இன்றைக்கி நிறைய தந்திரங்களை நம்ம விழ பண்ணுவதற்கு
இன்னைக்கு நிறைய நம்ம கீழே தள்ளுவதற்கு பிசாசு பலவிதமான யூகங்களை செய்வான். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் நம்ம என்ன செய்யணும்? உட்கார்ந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படும் போது அவருடைய சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம என்ன செய்யாது. அந்த பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து பயப்படுவார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் 1, 2, 3 வசனங்களே நீங்கள் வாசியுங்கள், பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தான் நலமாயிருக்கும். 1வது வசனம். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்கிறார் பவுல். நான் பயந்திருக்கிற சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே சொல்றார், தந்திரத்தினாலே ஏவாளை அந்த தோட்டத்திலே வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். நான் அதுக்காக தான் பவுல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க வேரூன்றி நிற்கணும், ஆழமாக இருக்கணும், உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவங்க ஸ்திரப்படணும், அவங்க பலப்படணும் அப்படின்னு பவுல் என்ன செய்கிறாரு? விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். நீங்கள் நம்ம பாருங்க, அவன் தந்திரத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஈஸியாக நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமிக்கு ஏவாளையே யார் வஞ்சிச்சுட்டா? பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி அவங்கள கீழே விழ வைத்து விட்டான். அதே போல் நம்முடைய மனசும் கெடுக்கப்படுமோ என்று ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் என்ன பயம்னா அதுதான் பயமே. பவுலுக்கு மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார். பவுல் சொன்னதுனால திரும்ப நமக்கும் அந்த ஒவ்வொரு ஊழியக்காரனும் பயமே, விலகி போகக்கூடாது. பிசாசானுடைய தந்திரத்தில் விசுவாசிகள் சிக்கிவிடக்கூடாது. இன்றைக்கி ஈஸியாக பாருங்கள், அவன் தந்திரங்கள் எவ்வளோ அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் அதிகமாக வந்தால் கூட அந்த டெக்னாலஜிக்கல் எல்லாவற்றிலும் நம்மை விழ செய்வதற்கு ஏதாவது ஒரு தந்திரத்தை சாத்தானானவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதில் ஏதாவது ஒரு காரியத்தை வைக்கிறான், நம்ம தவறி போவதற்கு, வழி விலகி போவதற்கு. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக போதகர்கள் நாங்களும் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் உங்களை என்ன செய்யணும்? கர்த்தரின் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் பலப்பட்டு ஆண்டவர் சொல்றார், சர்வாயுத வர்க்கங்களை நம்ம என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் 11வது வசனத்திலிருந்தே நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். இதை ஒரு நாள் பெருசாக பிரசங்கம் பண்ணுறேன். கடைசியாக நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு சோல்ஜரை, அவருக்கு வெளியே அதாவது காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு சோல்ஜரை அவர் பார்த்து தான் இந்த வேத பகுதியை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, அவனுடைய தலையில் பார்த்தீங்க ஹெல்மெட்டு, கையில் ஈட்டி இருந்தது, அதே போல் கச்சை இருந்தது, கேடகம் இருந்தது, பாதரட்சை இருந்ததுபடினால அவனை பார்த்து நம்மை ஆவிக்குரிய காரியம் என்னென்ன அப்படிங்கிற எழுதுகிறதை தான் இந்த 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஆகையால் தீங்கு நாளில் நீங்கள் எதிர்க்கவும், அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக்கணும். அது என்னென்னு சொல்கிறாரு பாருங்க. 1 சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணை என்னும் தலைச்சிராவையும்
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் நீங்கள் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தலைச்சீரை போட்டுங்க, ஹெல்மெட்டை போட்டுக்கங்கிறாரு. பட்டயத்தை எடுத்து கையில் வச்சுங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்து. ஏன்னா ஏசப்பா ஜெபிக்கும் போது பிசாசை மேற்கொள்ளும் போதெல்லாம் வசனத்தை கொண்டு தான் வீசினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடும் சாட்சியின் வசனத்தினோடும் அவனை என்ன செய்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? எதுக்கு தலைச்சீரா? நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? பாவங்கள் வந்துடக்கூடாது. அவன் தன்னுடைய தந்திரத்தை சிந்தனையின் மேலே வைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஹெல்மெட் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கேடகத்தை இப்படி விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயத்தை நீங்கள் பிடித்து கொண்டு சுவிசேஷம் என்னும் பாதரட்சைகளை நீங்கள் அணிந்து கொண்டு நில்லுங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி நம்ம செஞ்ச தந்திரங்களை, பிசாசனுடைய தந்திரங்களை ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அதை முடியும் என்று, எதிர்க்க முடியும் என்று நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 13 வருடம் வனாந்தரத்தில் துரத்தினார் என்று பார்க்கிறோம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? 13 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருடம் வனாந்தரத்திலே துரத்தினார். எப்படி யோசேப்பு 13 வருடங்கள் ஜெயிலிலே இருந்தது போல, செய்யாத குற்றத்திற்காக ஜெயிலிலே சிறையிலே இருந்தது போல 13 வருடங்கள் தாவீதும் எங்கே இருந்தார்? வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருந்தார். நீங்கள் படிக்க வேண்டாம், நான் சொல்லுகிற அதிகாரத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. என்னென்னா 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போய் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது என்கேதி அந்த வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டிருந்ததாகவும் என்று பார்க்கிறோம். அந்த என்கேதி வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது தான் சவுல் ராஜா அவனுடைய உயிரை காப்பாற்றுறார். 2வது பாருங்க, 1 சாமுவேல் 21லிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். தாவீது காத்து பட்டணத்திற்கும் பார்த்தீங்கன்னா பின்னர் அதுலாம் என்கிற இடத்துக்கும் ஓடுறார். 600 பேர் கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்களெல்லாம் தெரிந்து கொண்டு அவரை தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு தாவீது என்ன செய்கிறாரு? அலைகிறார். இல்லை அந்த வனாந்தரத்துக்கு அதுலாம் என்கும் தப்பி ஓடி அங்கே அங்கிருந்து பின்னர் மோவாப்புக்கு என்ன செய்கிறாரு? போகிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது சீப் வனாந்தரத்தில் கோட்டைகளிலும் மலைப்பகுதியிலும் தங்கி இருப்பதாக அந்த வேத பகுதி நமக்கு விவரிக்கிறது. சவுல் ராஜாவுக்கு பயந்துட்டு 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, தாவீதும் அவருடைய ஆட்களும் சீப் வனாந்தரத்திற்கு செல்லுகிறார்கள். அவர் மீண்டும் சவுலின் உயிரை என்ன செய்கிறாரு? தாவீது காப்பாற்றார். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் போது என்கேதி என்கிற வனாந்தரத்திலும் சீப் என்கிற வனாந்தரத்திலும் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவை இவர் கொல்லக்கூடிய மிக நெருக்கமான இடமாக இருந்தது. ஈஸியாக சவுல் ராஜாவை தாவீது கொல்வதற்கு அவனுடைய கூட வந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க, சத்துருவும் கையில் ஈஸியாக மாட்டியிருக்கிறான்டா, ஈஸியாக இருக்கிறான், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அங்கே அவர் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அவரை இப்போவே கொண்டு விடுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, தாவீதே அந்த விஷயத்தை நீ செய்யும் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது என்ன செய்யலை? அந்த விஷயத்தில் செய்யவே இல்லை. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, என்கேதி வனாந்தரத்தில் அவர் மலஜலாதிக்கு போனார் என்று பார்க்க, அழகான தமிழ் அது. அவர் அங்கே ஒதுக்குப்புறமாய் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து அவர் என்ன எடுத்துகிட்டு வர்றாரு? சால்வையின் ஓரத்தை எடுத்துட்டு அதுக்கே தாவீதனுடைய மனசு என்ன செய்தது? படபடன்னு அடித்ததாக பைபிளை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீதே தேவனுடைய என்னுடைய கரம் என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது என்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தார். அவர் சவுல் ராஜா எவ்வளோ வேணாலும் எனக்கு தீங்கு செய்யட்டும், என்னை 13 வருஷம் இல்லை, என்னை 20 வருஷமே என்னை வனாந்தரத்தில் துரத்துட்டும், ஆனால் என்னுடைய கை அவர் மேலே படக்கூடாது. அவரும் ஒருவேளை யுத்தத்தில் மடிந்தோ சத்துருக்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளட்டும், நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் ஒன்றுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமான எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டேன் என்கிற அந்த உறுதியிலேயே இருந்தார். ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைச்சிது. நண்பர்கள் எல்லாம் கூட வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்ததுக்கே தாவீதினுடைய இருதயம் படபடக்க ஆரம்பித்தது. ரொம்ப வேதனைப்பட்டார். இன்னொரு இடத்துல சீப் வனாந்தரத்தில் தான்
அந்த சீப் வனாந்தரத்தில் என்ன பண்ணினார் அப்படின்னா, அங்கே ரதத்தண்டையிலே சவுல் ராஜா தூங்கிட்டு இருக்கிறார். இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிற பக்கத்தில் அப்னேர் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது கையில். அந்த அவன் ஈட்டி பக்கத்தில் இருக்குது. தாவீது என்ன செய்கிறாரு, அதாவது மறைஞ்சு போய் மறைமுகமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் அவன் தலைமாட்டில் இருக்கிற சொம்பையும் ஈட்டியும் தூக்கிட்டு வந்துடுறார். தூக்கிட்டு வந்து காலையில் சவுல் ராஜாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசும்போது, இங்கே பாருங்கள், சொம்பு என் கையில் இருக்குது, ஈட்டி என் கையில் இருக்குது, கர்த்தர் உம்மை கொல்லுவதற்கு என் கையில் ஒப்பு கொடுத்தாரு, நான் கொல்லுவதற்கு தயார் நிலையில் தான் இருந்தேன், இப்போவே எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் உண்மை என்ன செய்யலை, ஏன்னா நீர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அப்னேயரை கடிந்து கொள்கிறார். அப்னேயர் வந்து யாருன்னா படைத்தலைவனாக இருந்தார். ஏன்னா ராஜாவை பாதுகாக்காம நீ என்ன செய்கிற, தூங்கி கொண்டு இருந்தா என்பதை குறித்து தாவீது அந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இல்லை நான் வந்து கொலை செஞ்சிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்னேயரை கடிந்து கொள்கிறான். நீ ராஜாவா இருக்கிற, ராஜாவாவதற்கு சுற்றி தான் படுத்துட்டு இருக்கிற, ராஜாவை படுக்க வச்சு ரதத்தை சுற்றிலும் என்ன செய்யிருக்காங்க, படுத்து கொண்டிருக்காங்கன்னா அப்னேயரும் தூங்கி விட்டான், தளபதியை தூங்கி விட்டான் என்பதே தாவீது அந்த கோபப்பட்டு சொல்லுகிறதை வந்து பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, 2 தடவை, ஒரு தடவை அந்த வஸ்திரத்தை என்கைதியில் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கிழித்து, அதை நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆனாலும் உன்னை அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். 2வது விஷயம் பாருங்கள், சொம்பையும் சீப் வனாந்தரத்தில் சொம்பையும் அந்த ஈட்டியும் எடுத்ததுனால இப்போவும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா நான் செய்ய மாட்டேன், நீர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு போதர்களுக்கு விரோதமாக எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லை, எவ்வளோ புறம்ப. இங்கே நம்ம எல்லா சர்ச்சில் வந்து எல்லா சத்தியத்தை கேட்போம், ஆனால் வீட்டில் போய் என்ன செய்வோம், இவர் அப்படி பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எவ்வளோ புறம்பான பேச்சுக்கள் பேசுகிறோம். நிறைய பேர் பாஸ்டரையெல்லாம் அடிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. நான் இதெல்லாம் சில காரியங்களையெல்லாம் நான் பார்த்தேன், சில இதெல்லாம் பார்க்க. ஏன்னா நமக்கு தெரியுது இப்போவெல்லாம் நம்ம எதில் இருக்குது, நம்ம எல்லாம் உலகமே நம்ம கையில் தான் இருக்கிறது. அனுப்புகிறாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம். அவங்க ஒரு தேவனால் நான் என்ன சொல்கிறேன், அவர் தப்பு பண்ணுனா அவன் பாவமே பண்ணியிருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தால் கூட அதுக்கு யாருக்குரியதுங்க, அது கர்த்தருக்குரியது. கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு பட்ட பகல அவன் ஒரு தடவை பண்ணது, இவன் 1000 பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை பற்றி பேசி 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 அதை பண்ணி இதை பண்ணி குற்றஞ்சாட்டி அந்த ஒன்றுமில்லாமையே பண்ணிடுறாங்க. இல்லை, அவன் வாழ்க்கையே நாஸ்தி பண்ணி கெடுத்து போடுறாங்க. இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அவங்களும் நல்லவங்கன்னு எவனும் நான் சொல்லலை. இருந்தாலும் அது யார் பார்த்து கொள்ளுவா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நம்ம வந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம யார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வந்து பேசுவதற்கு நம்ம யார்? கர்த்தர் ஒருவரே நியாயம் தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் தான் நம்ம நியாயம் தீர்க்கும். போய் புறம் சொல்கிறது, இங்கேருந்து மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, எங்கள் பாஸ்டர் அந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு. கொஞ்ச நாள் பயம் நமக்கு வேணும் இல்லை, அப்படியெல்லாம் யார் சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து தாவீது பாருங்கள் எப்படி இருந்தார் அப்படிங்கிற விஷயம் நம்மளாம் இங்கே சொல்லலை, உலக மக்கள் சொல்கிற சில காரியங்கள். ஏன்னா சில நண்பர்களையெல்லாம் பார்க்குறேன், எங்கிட்டயே வந்து நிறைய குறை சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் அதை பண்ணார், இதை பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். நான் அதுக்கெல்லாம் அதிகமாக செவி கொடுக்கறதே கிடையாது. புரிஞ்சுதா? தாவீது மாதிரி அந்த ஒரு நல்ல எண்ணம், நல்ல வைராக்கியம் என்ன செய்ய, கர்த்தரே எல்லாம் பார்த்துக்குவாருங்க, கர்த்தரே எல்லாம் செய்வாருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தாவீது சவுல் ராஜா மேலே என்ன செய்யலை, எவ்வளோதான் வனாந்தரத்தில் துரத்தினாலும், எவ்வளவு தீங்கு செய்தாலும், எத்தனை வன்மையான காரியத்தை செய்தால், தந்திரமாக யோசித்தா கூட அந்த பரிசுத்தவானுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு என்ன செய்தார், தாவீது கடைசி வரைக்கும் கொடுத்தார். கடைசி வரைக்கும் கொடுத்தார். ஒரு தடவை பாருங்க, ஒரு பைபிளில் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். நல்லா நோட் பண்ணுங்க, அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும்
தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்ன செய்யல? சவுல் ராஜாவின் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை தாவீதை. ஆனா சவுல் ராஜாவை தாவீதினிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதை செய்யல அவன். இல்லை, அதுக்கு மாறா பாருங்க இந்த இடத்துல நடக்கிறது. கர்த்தருடைய கரம் தாவீது மேலே இருந்துச்சு. சவுல் ராஜா ஒப்பு கொடுக்காதபடி அனுதினமும் கர்த்தர் அவனை கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். சில நேரத்தில் நமக்கு வனாந்தரம் என்பது நல்லது தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கிறது நல்லதான். ஆண்டவர் எகிப்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை வனாந்தரத்திலே நீ அலைந்து திரிகிற போது நான் உன்னை கண்டுபிடித்தேன் என்றார். வனாந்தரத்தில் தான் நிறைய பாடங்களை படிக்க முடியும். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்த போது தான் தேவன் அவர்களுக்கு அவ்வளோ அற்புதத்தை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆண்டவரே அதை சொல்றாரு, எதற்காக உன்னை வனாந்தரத்தை நான் அலைய விட்டேன் அப்படின்னா என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ பார்க்கும்படிக்கு தான். சில நேரத்தில் வனாந்தரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருப்பது நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு உயர்வுக்காக கர்த்தர் வனாந்தரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டாக தாவீது போன உடனே அபிஷேகம் பெற்ற போது அவர் சிங்காசனத்தில் உட்காரல. எவ்வளோ பாடுகளை அவர் கடந்து வந்தார் என்று நீங்கள் பாருங்க. எவ்வளோ கஷ்டத்தை சகித்து வந்தார். எத்தனை வனாந்தரத்தில் அவர் இதெல்லாம் சொன்ன மாதிரி எத்தனை வனாந்தரத்தில் அலைந்திருக்கிறார். 13 வருஷம் தேசத்துக்கே வராமல் அப்பா அம்மாவையெல்லாம் கூட்டிகிட்டு, அண்ணன் சோல்ஜராக இருந்தாங்க, அண்ணனையெல்லாம் கூட்டிகிட்டு தான் கூட அலைஞ்சான்னு இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலெல்லாம் நீங்கள் முழுசாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், தெரியும். ஒரு தடவை கர்த்தர் பாருங்கள் தாவீதை தப்புவித்தார் சவுலுடைய கையில். எப்படி தப்புவித்தார்னா, இந்த சீப் வனாந்தரத்தில் இருக்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துக்கு வராங்க. இதோட முடிச்சிடலாம். அந்த 23ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் படிங்க பார்க்கல. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சவுல் ராஜாவும் அவனுடைய படை வீரர்களும் தாவீதையும் அவனோடு கூட இந்த 600 பேரை என்ன செஞ்சாங்க? சுற்றி வளைச்சிட்டான். சுற்றி நிற்கிறான் தாவீதும் அவனுடைய படைகளும் சென்ட்ரலாக நிற்கிறாங்க. தாவீது எங்கேயுமே தப்பித்து போக முடியவில்லை. சீப் வனாந்தரத்தில், என்ன வனாந்தரம்? மாகோன் வனாந்தரம். அது சீப் வனாந்தரத்தினுடைய பக்கம், எல்லாம் பக்கம் தான். சரிங்க. அந்த வனாந்தரத்தில் பாருங்க, சூழ்ந்து கொண்டான். சத்துரு எப்பக்கத்தில் நம்மை சூழ்ந்து கொள்கிறது போல சூழ்ந்து கொண்டான். தாவீதுனால தப்புகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சவுல் ராஜா இந்த இடத்துல பழி தீர்த்து விட வேண்டும் என்று நெருங்கி வருகிறான். தாவீதோ நெருங்கி வரும்போது அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டான். அப்படின்னா என்னென்னா, அமாலிகோத்துனா பிரிவுகளின் பாறை என்று அர்த்தம். அங்கே என்ன செய்தாங்க பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, சூழ்ந்து கொண்டு தாவீதை கொலை செய்ய நெருங்கி வரும்போது ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பி சொல்றாரு, என்னன்னா பெலிஸ்தியர் தேசத்தின் மேலே யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ அந்த இடத்துல சவுல் ராஜா தாவீதை பின்தொடர்கிறதை நிறுத்திவிட்டு அவன் போனான். கர்த்தர் இப்படியெல்லாம் என்ன செய்யற? தப்பு வைக்கிறதுக்கு வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும் போது நமக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கு. தாவீது சங்கீதத்தில் ஒரு ஜெபம் பண்றாரு, சத்துருக்களின் கையிலே என்னை ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிறார். அல்லேலூயா. நான் சத்துருக்களின் கையில் கர்த்தர் நம்ம என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. அதான் இந்த வசனத்தை சொல்றாரு. தாவீது 23:14 வாசிக்கிறோம். தாவீது வனாந்தரத்தில் அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையின் மேல் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கலை. இதெல்லாம் வச்சு தான் தாவீது அந்த சங்கீதத்தில் எழுதுதா, என்னை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் நம்ம எத்தனையோ தடவை விழுங்க பார்த்தானுங்க. ஆனால் சாத்தானுடைய கரத்தில் எல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். இங்கிலீஷில் பாருங்கள், ஷவுட் ஹிம் எவ்ரி டே பட் காட் டெலிவர்டு ஹிம் நாட் இன் ஹிஸ் ஹேண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா என்ன, எப்போ என்னாலும் கர்த்தர் அவனை விடுவித்தார், சவுலுடைய கரத்திலிருந்து விடுவித்தார், என்னாலும் விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு என்னாலும் நம்மை விடுவித்து காக்கிறவர், சத்துருவின் கையில் விழாதபடி விடுவித்து காக்கிறவர் நம்முடைய தேவனாகி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3 காரியம் சொன்ன. ஒன்று என்னன்னா 2 முறை ஈட்டியால் குத்துவதற்கு முயற்சி பண்ணினான். 2வது விஷயம் என்ன, தந்திரங்களை செய்து சத்துருக்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பெலிஸ்தியருடைய கைகளிலே எப்படியாவது விழப்பண்ண வேண்டும் என்கிற அந்த காரியம் அவனுக்குள்ள அந்த தந்திரம் இருந்தது. 3வது காரியம்னா 13 வருஷம் வனாந்தரத்திலேயே துரத்தி அவனை சாகடிக்க வேண்டும் நினைத்தான். ஆனால் சத்துருக்களுடைய கரத்திலே கர்த்தர் அவனை என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.